அண்ணா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அந்த ஓரம் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பாள். அவள் கணவர் யோயாக்கீம் அவளுக்கு அருகில் வந்து, அண்ணா, ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டான். அண்ணா மெதுவாக தலைகுனிந்து, நாம் எத்தனை ஆண்டுகளாக குழந்தை வேண்டி கேட்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்கவில்லை. யோயாகீம் அவளது கைகளை பிடித்து, கடவுள் நம்மை மறந்துவிடவில்லை, நம்முடைய நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் என்றான். ஒரு நாள் அண்ணா நின்று கொண்டு ஜெபிக்கும் போது திடீரென ஒரு ஒளி தென்பட்டது. அந்த ஒளியின் நடுவில் ஒரு தேவதூதர் தோன்றினார். அண்ணா, பயப்படாதே, தேவதூதர் மென்மையாக கூறினார். உன் ஜெபம் கேட்டுக்கொள்ளப்பட்டது. நீ கர்ப்பமாகி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பாய். அவள் உலகத்திற்கு பெரிய ஆசையாக இருப்பாள். அண்ணாவின் கண்கள் மகிழ்ச்சியில் ஜொலித்தன. அவள் உடனே வீடு சென்று யோயாக்கீமை பார்த்து, கடவுள் நமக்கு ஒரு குழந்தையை கொடுப்பதாக வாக்களித்துள்ளார் என்று கூறினாள். மாதங்கள் கடந்தபோது அண்ணா ஒரு அழகிய பெண் குழந்தையை பெற்றாள். இவள் கடவுளின் வரம் என்று சொல்லிக்கொண்டு மரியா என்று பெயரிட்டாள். மரியா வளர வளர அவள் அன்பும் இறைபக்தியும் நிறைந்தவளாக மாறினாள். சிறு வயதிலேயே ஆலயத்தில் வளர்த்தல் என்று ஒரு நேர்த்தி எடுத்துக்கொண்டு மரியாவை திருவிவிலிய கல்விக்காக ஆலயத்திற்கு அனுப்பினர். பல ஆண்டுகளுக்குப் பிறகு மரியா வீட்டில் இருந்தபோது மறுபடியும் தேவதூதர் காப்ரியேல் அவளிடம் தோன்றினார். மரியா, பயப்படாதே, நீ கடவுளின் மகனை பெற்றெடுக்கப் போகிறாய். அவர் உலகத்திற்கே இரட்சகராக வருவார். அண்ணா இதை கேட்டதும் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அவளது மகள் உலகத்திற்காக ஒரு பெரிய ஆசையாக மாறுவாள் என்று அவள் அறிந்தாள். அண்ணா தன் வாழ்நாளின் இறுதி வரை நல்லதாய் இறைபக்தியுடன் வாழ்ந்தாள். மரியாவை இறைவழியில் வளர்த்ததால் அண்ணா தாய்மையின் பாதுகாவலர் என்று போற்றப்பட்டாள். இன்று குழந்தை பெற விரும்பும் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நல்ல தாயாக விரும்பும் அனைவரும் அண்ணாவை நினைவு கூர்கிறார்கள்.